வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற ஆட்சியர், காவல் அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். விருதுநகர் அருகே ரெங்கபாளையம், கிச்சநாயக்கன்பட்டி பகுதிகளில் பட்டாசு ஆலைகளில் பயங்கர வெடி விபத்து. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14ஆக அதிகரிப்பு. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தும் உத்தரவு. குமரியில் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த 100 கோவில்களில் குடமுழுக்கு செய்ய திட்டம். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தகவல். தசரா திருவிழாவை முன்னிட்டு 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் குலசேகரப்பட்டினம் பகுதியில் மதுக்கடைகளை மூட வேண்டும். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. டெல்லியில் 69வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா. இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு தேசிய விருதை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. காசா நகரில் மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல். 500க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு. தாக்குதல் குறித்து தங்களுக்கு தெரியாது என இஸ்ரேல் ராணுவம் மறுப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பலம் வாய்ந்த தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது நெதர்லாந்து. 38 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். இனி விரிவான செய்திகள். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களின் வளர்ச்சி பற்றிய 2 நாள் ஆய்வுக் கூட்டம் மறைமலை நகரில் நேற்று தொடங்கியது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற முதல் நாள் கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக 4 மாவட்ட காவல்துறை உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், போதைப் பொருட்கள் ஒழிப்பு ஆகியவற்றில் தொடர் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் ஒருங்கிணைந்து சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாத்து அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவிட தேவையான அனைத்து நடவடிக்கை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். கொலை முயற்சி, செயின் பறிப்பு ஆகியவை மக்கள் மத்தியில் அச்சத்தையும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு பற்றிய விமர்சனம் ஏற்பட காரணமாகும். எனவே மாவட்ட அளவில் நீங்கள் புதிய அளவிலான அணுகுமுறைகள், தொழில்நுட்பங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஏற்படுத்துதல், அதன் மூலமாக இவ்வகை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நடக்காமல் தடுப்பு நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்க வேண்டும். இந்த 3 மாவட்டங்களில் ஏராளமான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளன. அந்த பள்ளிகளில், கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருடைய போதைப் பொருட்கள், குட்கா, பான் மசாலா போன்றவற்றை உட்கொள்ளுதலால் ஏற்படக்கூடிய கேடுகள் குறித்த விழிப்புணர்வினை நீங்கள் தொடர்ந்து ஏற்படுத்திட வேண்டும். அதிமுகவின் 52ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சென்னையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடியேற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அதிமுகவின் கொடியை ஏற்றி வைத்து அங்கு திரண்டிருந்த தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் ஐயப்பனிடம் கோவை சிபிசிஐடி போலீசார் 8 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் காலை 10 மணிக்கு தொடங்கிய விசாரணை மாலை 6 மணி வரை நடைபெற்றது. விசாரணைக்கு பின் பேட்டியளித்த ஐயப்பன், ஓட்டுநர் கனகராஜ் தொடர்பான கேள்விகளையே சிபிசிஐடி போலீசார் கேட்டதாக கூறினார். கனகராஜ் ஜெயலலிதாவிற்கு ஓட்டுநராக இல்லை என்றும் அலுவலக வேலையை பார்த்துக் கொண்டிருந்தார் என்றும் அவர் கூறினார். சிவகாசி அருகே இருவேறு பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்துகளில் 14 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். ரெங்கபாளையத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 12 பெண்கள் உட்பட 13 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். இதேபோல் சிவகாசி அருகே கிச்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் வேம்பு என்ற தொழிலாளி உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இருவேறு பட்டாசு ஆலை வெடி விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் தசரா திருவிழாவை முன்னிட்டு அக்டோபர் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் குலசேகரப்பட்டினம் பகுதியில் உள்ள மதுக்கடைகளை மூட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்ச்சி நடைபெறும் வருகின்ற 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் குலசேகரப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளை மூட மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதை முன்னிட்டு மத்திய அரசில் பணியாற்றும் குரூப் சி மற்றும் கெசட் அல்லாத குரூப் பி பணியாளர்களுக்கு மத்திய நிதியமைச்சகம் தீபாவளி போனஸை அறிவித்துள்ளது. மத்திய துணை ராணுவப் படை ஊழியர்களுக்கும் போனஸ் வழங்கப்படும் எனவும் இது தவிர தற்காலிக பணியாளர்களும் இதன் பலனை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 நாள் போனஸ் 30 நாள் சம்பளத்திற்கு சமமாக இருக்கும். உதாரணமாக ஒரு ஊழியர் மாதம் ரூபாய் 7,000 பெறுகிறார் என்றால் சராசரி போனஸ் ரூபாய் 6,908 இருக்கும். சித்தா பல்கலைக்கழகம் அமைக்கும் கோப்பில் கையெழுத்திடாமல் ஆளுநர் தாமதம் செய்வதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குற்றம் சாட்டினார். ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை கொண்டு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடக்க விழா நிகழ்ச்சிகளும் நடத்தப்படவிருக்கிறது. ஆளுநரின் ஒப்புதலுக்காக தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறோம். பல முறை அவருக்கு நினைவூட்டலும் அனுப்பப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கடந்த 10 மாதங்களில் மட்டும் சைபர் கிரைம் மோசடிகளில் சிக்கி பொதுமக்கள் 425 கோடி ரூபாய் இழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சைபர் கிரைம் மோசடியில் ஈடுபட்டதாக 332 குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக தமிழக சைபர் கிரைம் காவல்துறை தெரிவித்துள்ளது. சைபர் கிரைம் மோசடிகளில் சிக்கி பொதுமக்கள் இழந்த பணத்தில் 338 கோடி ரூபாயை தமிழக சைபர் கிரைம் போலீசார் மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஐப்பசி மாதத்தின் முதல் சுப முகூர்த்த தினத்தன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு 100க்கும் பதிலாக 150 முன்பதிவு வில்லைகளும் 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு வில்லைகளும் ஏற்கனவே வழங்கப்படும். 12 தட்கல் முன்பதிவு வில்லைகளுக்கு கூடுதலாக 4 தட்கல் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்க வேண்டும் என பதிவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அனுப்பி வைக்கக் கோரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த வழக்கில் சிறையில் உள்ள முருகன் பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிப்பதற்காக திருச்சி சிறப்பு முகாமிலிருந்து சென்னையில் உள்ள இலங்கை தூதரகம் சென்று வர அனுமதி கோரி நளினி தாக்கல் செய்த மனுவுக்கு அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இயக்குநர் மணிகண்டன், அல்லு அர்ஜுன், ஆலியா பட், கீர்த்தி சனோன் உள்ளிட்டோர் தேசிய விருது பெற்றனர். 69வது தேசிய விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்ற நிலையில் சிறந்த தமிழ் படத்திற்கான விருதை கடைசி விவசாயி படத்திற்காக இயக்குநர் மணிகண்டனுக்கு வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார். 2021ஆம் ஆண்டின் சிறந்த படத்திற்கான தேசிய விருதை ராக்கெட்ரி படத்திற்காக மாதவன் பெற்றுக் கொண்டார். சிறந்த பொழுதுபோக்கு படத்திற்கான விருதை RRR படத்திற்காக ராஜமௌலிக்கு வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார். புஷ்பா படத்திற்காக அல்லு அர்ஜுனுக்கு சிறந்த நடிகர் விருதை பெற்றுக் கொண்டார். நடிகர் மம்முட்டிக்கு தபால் தலை வெளியிட்டு ஆஸ்திரேலிய அரசு கௌரவித்துள்ளது. மலையாள திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவர் மம்முட்டி. இந்நிலையில் அவரது முகம் பொறித்த தபால் தலையை வெளியிட்டு ஆஸ்திரேலிய அரசு அவருக்கு பெருமை சேர்த்துள்ளது. ஆஸ்திரேலிய தலைநகர் கான்பராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு பிரதமரின் பிரதிநிதி பங்கேற்று மம்முட்டி முகம் பொறித்த தபால் தலையை ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய தூதரிடம் வழங்கினார். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலை கண்டித்து ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பாக சென்னை திருவல்லிக்கேணியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப் பதக்கங்கள் வென்ற இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்துள்ளார். சீனாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ராணுவ விளையாட்டு வீரர்கள் 20 பேர் உட்பட இந்திய வீரர்கள் 107 பதக்கங்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். பதக்கம் வென்ற ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தங்கப்பதக்கம் வென்ற ராணுவ விளையாட்டு வீரர்களுக்கு 25 லட்சம் ரூபாயும், வெள்ளிப் பதக்கம் வென்றவர்களுக்கு 15 லட்சம் ரூபாயும், வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்படும் என அறிவித்தார்.
தமிழ் திரையுலகில் முன்னணி இயக்குநராக வலம் வரும் கௌதம் வாசுதேவ் மேனன் தற்போது பல படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார். திடீரென நடிகர் அவதாரம் எடுத்தது குறித்து மனம் திறந்துள்ள அவர், தான் இயக்கிய துருவ நட்சத்திரம் படத்தை வெளியிடுவதற்காகவே நடிகராக மாறியதாகவும், நடிப்பதில் கிடைத்த சம்பளத்தை அதற்காகவே செலவழித்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நடிக்க வாய்ப்பு தரும்படி யாரிடமும் நான் கேட்கவில்லை எனவும், தானாக வந்த வாய்ப்புகளையே ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை வரும் 22 முதல் 25ஆம் தேதிக்குள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதிக்குள் தென்மேற்கு பருவமழை இந்தியாவை விட்டு முழுமையாக விலகும் என எதிர்பார்ப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு அதிக மழை பொழிவை தரக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடங்க சாதகமான சூழல் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பார்வையாளராக திருநாவுக்கரசர் எம்பி நியமிக்கப்பட்டுள்ளார். தெலுங்கானா மாநில சட்டப்பேரவைக்கு வரும் நவம்பர் 30ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக அங்கு ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை சாதகமான சூழல் நிலவுவதால் ஆட்சியை கைப்பற்ற தீவிர முனைப்பு காட்டி வருகிறது. இந்நிலையில் தெலுங்கானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் பார்வையாளராக தமிழகத்தைச் சேர்ந்த எம்பி திருநாவுக்கரசரை நியமித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உத்தரவிட்டுள்ளார். காசா நகர மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 500க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். ஹமாஸ் இஸ்ரேல் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் காசா நகரத்தில் உள்ள அல் அஹ்லி அல் அரபி மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த பயங்கர தாக்குதல் சம்பவத்தில் 500க்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே தாக்குதல் விவரம் குறித்து எந்த தகவல்களும் தங்களிடம் இல்லை என இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி தெரிவித்துள்ளார். ஸ்பெயினைச் சேர்ந்த முன்னணி டென்னிஸ் வீரர் நடால் கூண்டில் இருக்கும் புலி போல களத்தில் ஆக்ரோஷமாக செயல்படுவார் என டென்னிஸ் ஜாம்பவான் ரோஜர் ஃபெடரர் தெரிவித்துள்ளார். நடால் குறித்து பேசிய ஃபெடரர், தான் மிகவும் அமைதியான அணுகுமுறையை களத்தில் கையாள்வேன் என கூறினார். களத்தில் நடால் மிகவும் தீவிரம் காட்டுவார் என தெரிவித்துள்ள ஃபெடரர், ஆட்டத்தை நம்மிடமிருந்து கொண்டு சென்று விடுவார் என்றும் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு ஏற்படும் அழுத்தங்களை ரோஹித் சர்மா சமாளிப்பார் என ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள பாண்டிங், ரோஹித் சர்மா ஒரு அதிரடியான வீரர் என்றும் கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். உலகக்கோப்பை போன்ற பெரிய தொடர்களில் அனைத்து அணிகளுக்கும் அழுத்தம் ஏற்படும் என்றும் ரோஹித் அதனை சமாளிப்பார் என்றும் அவர் கூறினார். தன்னை ஆற தழுவியது ஆப்கானிஸ்தான் சிறுவன் இல்லை, இந்தியாவை சேர்ந்த சிறுவன் என ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர் முஜிபுர் ரஹ்மான் நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்துடனான போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்ற பிறகு முஜிபுர் ரஹ்மானை ஒரு சிறுவன் கட்டியணைத்து அழுத காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவின. இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள முஜிபுர் ரஹ்மான், டெல்லியைச் சேர்ந்த அந்த சிறுவனை சந்தித்தது மகிழ்ச்சியளிப்பதாகவும் கிரிக்கெட் ஓர் உணர்வு என்றும் தெரிவித்துள்ளார். சையத் முஷ்டாக் அலி கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் அதிக ரன்கள் அடித்த அணி என பஞ்சாப் சாதனை படைத்துள்ளது. குரூப் சி பிரிவில் ராஞ்சியில் நடைபெற்ற இப்போட்டியில் பஞ்சாபும் ஆந்திராவும் மோதின. இதில் முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 275 ரன்கள் குவித்தது. சையத் முஷ்டாக் அலி கோப்பை வரலாற்றில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் இதுவாகும். இந்த போட்டியில் 105 ரன்கள் வித்தியாசத்தில் ஆந்திராவை பஞ்சாப் வென்றது. உலகக்கோப்பை தொடரின் 15வது போட்டியில் பலம் வாய்ந்த தென்னாப்பிரிக்காவை 38 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று நெதர்லாந்து அதிர்ச்சியளித்தது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள தரம்சாலாவில் நடைபெற்ற இந்த போட்டி மழையின் காரணமாக 43 ஓவர்களாக குறைக்கப்பட்டன. இதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா கேப்டன் பவுமா பவுலிங்கை தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்த நெதர்லாந்து 43 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 245 ரன்கள் எடுத்தது. பின்னர் ஆடிய தென்னாப்பிரிக்கா 42.5 ஓவர்களில் 207 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 38 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நெதர்லாந்து வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்தது. அகமதாபாத் மைதானத்தில் நிகழ்ந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ICCயிடம் புகார் அளித்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் கடந்த 14ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் மோதின. இப்போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. போட்டியின்போது பாகிஸ்தான் வீரர் முகமது ரிஸ்வான் ஆட்டமிழந்து பெவிலியன் சென்றபோது அவரை நோக்கி ரசிகர்கள் ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டனர். இவ்விவகாரம் அரசியல் தளத்திலும் பேசுபொருளானது. இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ICCயிடம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் புகார் அளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற ஆட்சியர் காவல் அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல்.
விருதுநகர் அருகே ரெங்கபாளையம், கிச்சநாயக்கன்பட்டி பகுதிகளில் பட்டாசு ஆலைகளில் பயங்கர வெடி விபத்து. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14ஆக அதிகரிப்பு. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தும் உத்தரவு. குமரியில் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த 100 கோவில்களில் குடமுழுக்கு செய்ய திட்டம். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தகவல். தசரா திருவிழாவை முன்னிட்டு 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் குலசேகரப்பட்டினம் பகுதியில் மதுக்கடைகளை மூட வேண்டும். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. டெல்லியில் 69வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா. இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு தேசிய விருதை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. காசா நகரில் மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல். 500க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு. தாக்குதல் குறித்து தங்களுக்கு தெரியாது என இஸ்ரேல் ராணுவம் மறுப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பலம் வாய்ந்த தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது நெதர்லாந்து. 38 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.